நீங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? கோவிலோட மிகவும் முக்கியமான இடம் கர்ப்பகிரகம்தான். ஆனா அதுதான் நமக்கு தெளிவா தெரியாத இடம். வெளியில் கோபுரம் பிரகாசமா இருக்கும், மண்டபம் நல்ல வெளிச்சமா இருக்கும். ஆனா உள்ள போக போக ஒளி மெதுவா குறையும். கடைசியில் முழுக்க இருள். இது ஏன்? பழைய காலத்துல மின்சாரம் இல்லாததுனாலா? இல்ல, இதுக்கு பின்னாடி வேற காரணமா? உண்மையா சொன்னா அந்த இருள் இல்லை என்றால் கர்ப்பகிரகத்துக்கே அர்த்தம் இருக்காது. ஒரு நிமிஷம் அமைதியா யோசிங்க. நாம கோவிலுக்குள் போகும் பாதையை கவனிச்சிங்களா? முதலில் ராஜகோபுரம், பிறகு வெடி பிரகாரம், துவஜஸ்தம்பம், பலிபீடம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம். இவ்வளவு தாண்டியும் இன்னும் தெய்வம் முழுசா தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா கோவில் என்பது பார்க்கும் இடமில்ல, அனுபவிக்கும் இடம். நாம் தெய்வத்தை பார்க்க வரல, நம்மை நாமே பார்க்க வர்றோம். ஆகமங்களில் கர்ப்பகிரகத்துக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கு. கர்ப்பம் உள்ள இடம். அம்மாவோட கருப்பை மாதிரி. கருவில் இருக்கும் குழந்தை ஒளியில் இருக்குதா? இல்ல, இருளில்தான். ஏன்னா உருவாகிற செயலுக்கு அமைதி வேணும், இருள் வேணும். அதனாலதான் கர்ப்பகிரகம் இருட்டா வைக்கப்படுகிறது. இப்போ இன்னொரு விஷயம் கவனிங்க. நீங்க கர்ப்பகிரகத்துக்குள் நுழையும் போது என்ன நடக்குது? வெளிச்சத்தம் மெதுவா குறையும், ஒளி குறையும், மனசு அமைதியா ஆகும். அதாவது உங்க வெளிப்பார்வை மெதுவா நிறுத்தப்படுது. ஏன்னா அந்த இடம் வெளியே காட்டுவதற்காக இல்ல, உள்ளத்தை உணர வைக்கிறதுக்காக. இந்திய தத்துவம் சொல்வது 2 பார்வை. ஒன்று கண், மற்றொன்று ஞானம். கர்ப்பகிரக இருள் வெளிப்பார்வையை நிறுத்துது, உள்பார்வையை, ஞானத்தை தொடங்குது. அதனாலதான் அந்த இருள் அவசியம். திருமூலர் சொல்றார், உள்ளம் பெருங்கோவில். அதோட அர்த்தம் என்னன்னா, உங்க மனசுதான் கோவில், அதோட மையம்தான் கர்ப்பகிரகம். அங்க வெளிச்ச சிந்தனை வேண்டா, அமைதி போதும். அதனாலதான் தியானம் கண்மூடி செய்யப்படுகிறது. கண் திறந்தா உலகம் தெரியும், கண் மூடினா உள் தெரியும். ஆனா இங்குதான் இன்னொரு கேள்வி வருகிறது. ஏன் ஒரு சிறிய தீபம் மட்டும் இருக்கும்? முழுக்க இருட்டா வைக்கலாமே. அந்த தீபம் சாதாரணமில்ல, அது தெய்வத்தை காட்டுறதுக்காக இல்ல, ஒரு நினைவூட்டல். இருளில் நம்ம கண் மெதுவா பழகும். சில நொடிகள் கழிச்சு தெய்வம் மெதுவா தோன்றும். அது என்ன சொல்லுது தெரியுமா? உண்மை உடனே கிடைக்காது, அமைதியோட இருந்தாதான் தெளிவா தெரியும். அதனாலதான் தீபம் சிறியது. கோவில் அதையே கட்டிடமா கற்றுக் கொடுக்கும். அதனால கர்ப்பகிரகம் இருட்டு என்பது குறையில்ல, அது மிக உயர்ந்த அறிவு. அடுத்த முறை கோவிலுக்கு போறீங்கன்னா தெய்வத்தை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு நிமிஷம் அந்த இருளை உணருங்க. அங்கேதான் கோவில் உண்மையா தொடங்குது. இன்னும் கோவிலில் பல விஷயங்கள் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.